சென்னையில் நடைபெற்ற பாரம்பரிய அரிசி கண்காட்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அழிந்து வரும் அரிசி வகைகளை காக்க இளைஞர்கள் வேளாண்மையில் இறங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் இயற்கை விளைபொருட்களை விற்பனை செய்யும் இளைஞர் திலகராஜன் பாரம்பரிய அரிசி குறித்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். 50 வகையான அரிசிகளை அவர் காட்சிக்கு வைத்திருந்தார். தனது மகனுக்கு சத்தான உணவு கிடைக்க வேண்டும் என்ற தேடல் இயற்கை வேளாண்மை பக்கம் திருப்பியதாக கூறுகிறார் திலகராஜன். மாப்பிளை சம்பான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரே அரிசின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா. அதுக்கு ஏன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை பலசாலியாக இருக்கானான்னு நினச்சி தான் பொண்ணை கொடுத்தாங்க. இப்போ தான் எம்என்சியில் வேலை பார்க்குறாரா, காசு வச்சுருக்காரா, எங்கே இருக்கான்னு கேட்டு வேலை பார்க்குறாங்க. இப்போ ஏன் அப்போது அங்கே ஒரு இலவட்ட கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கல்லை அவர் தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. அந்த கல்லை தூக்கணுன்னா அந்த மாப்பிள்ளைக்கு 48 நாள் அந்த அரிசியில் செஞ்ச கஞ்சை கொடுப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் மாப்பிள்ளை சம்பான்னு வந்துச்சு. பல்வேறு பகுதிகளிலிருந்து இயற்கை விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த கண்காட்சிக்கு வந்திருந்தனர். நவீன விவசாயத்திலிருந்து பாரம்பரிய விவசாயத்திற்கு மாறுவதற்கு கடும் உழைப்பு தேவை என்கிறார் கிராம நிர்வாக அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற பின் இயற்கை வேளாண்மையில் அக்கறை காட்டி வரும் பேரின்பம். பலதானிய விதைப்பு செய்து 45வது நாளில் அதை உழுது மீண்டும் 2 முறை அது மாதிரி 3 முறை பலதானியங்களை விதைச்சு அந்த மண்ணை வளமாக்கினேன். இந்த பலதானியங்கள் ஒரு தடவை பலதானியங்களை வைத்து உயிர் மூடாக்கு போட்டு மண்ணில் நுண்ணுயிர்களை பெருக்கி இப்போது இந்த பாரம்பரிய விவசாயம் செய்வதற்கு மண்ணை வளப்படுத்திவிட்டோம். பாரம்பரிய உணவு வகைகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இதனால் இயற்கை உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் போலி விற்பனையாக முளைத்திருப்பதாக கூறுகிறார் தமிழரசன். இந்த கண்காட்சியில் நேரடி விற்பனையாளர்களை அணுகலாம் என்பதற்காக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார். செக்கு எண்ணெய்கள், நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், உரம் இல்லாத நம்ம ரசாயன உரம் கலக்காத இயற்கை இடுபொருள் சார்ந்த பொருள்களை விளைவித்த பொருள்களை இது பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எக்ஸிபிஷனில் நிறையா அரிசிகள் நிறையா வந்திருக்கிறதுனால இதுகளையும் பார்த்தோம்னா இன்னும் எடுக்கிறதுக்கு நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் இந்த இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மூத்த தலைமுறை விவசாயிகள் இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பினாலும் விளைபொருட்களை விற்பனை செய்வதில் சிக்கல் இருப்பதாகவும் அதனை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் வாடிக்கையாளர்கள். இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக உதவி டீசல் மானியம் கொடுக்கலாம், கரண்ட் இல்லாத டீசல் மானியம் கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் நேரடியாக கொள்முதல் பண்ணாங்கன்னா அங்கங்கே அதாவது ரொம்ப தூரம் இல்லை, அந்தந்த யூனியனுக்கு ஒரு கடை வச்சா கூட போதும். மெட்ராஸுக்கே மொத்தம் வைக்கணுன்ற இது கிடையாது. அந்த யூனியன் வச்சாவே அது கண்டிப்பாக ஒரு லாபகரமான ஒரு விவசாயத்தை கொண்டு வர முடியும். நவீன வேளாண்மையில் விதை முதல் உரம் வரை தற்போது முதலாளிகள் கையில் இருக்கும் நிலையில் இந்திய விவசாயத்தை இயற்கை வேளாண்மைதான் காப்பாற்றும் என்றாலும் இளைஞர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஆதங்கமும் எழுந்துள்ளது. குதிப்தின் நியூஸ் 7 தமிழ்.